இன்னைக்கு அஷ்டமியா நவமியா, இன்னைக்கு என் ஜாதகத்துக்கு என்ன போட்டிருக்கு, என் ராசிக்கு, அதெல்லாம் பார்க்காதீங்க. சுபமுகூர்த்தம்னு போட்டால் எங்கேயோ ஒரு கல்யாணம் நடக்கும். சுபமுகூர்த்தம் என்றால் யாருக்கோ எங்கேயோ ஒரு கல்யாணம் நடக்கும். நாம் அந்த கல்யாணத்துக்கு போகிறதுல அந்த மாப்பிள்ளை முகம் தெரியாது, பொண்ணு முகம் தெரியாது. ஆனால் சுபமுகூர்த்தம்னு பாட்ட உடனே இன்னைக்கு எங்கே கல்யாணம் நடக்கிறதோ அந்த பொண்ணு மாப்பிள்ளையும் நல்லா இருக்கட்டும். இதுக்கு காசு வேணுமா, பணம் வேணுமா, மொய் எழுதணுமா? அந்த சுபமுகூர்த்தம்னு பார்த்த உடனேயே இன்றைக்கு திருமணம் நடக்கிறவர்கள், நல்ல காரியம் நடக்கிற எல்லாரும் க்ஷேமமாக இருக்கட்டும். காலையில் எழுந்த உடனே அதை நினைச்சிட்டு செஞ்சு பாருங்க, நமக்காக இன்னொருத்தன் பிரார்த்தனை பண்ணுவான். இப்போ எல்லாரும் அதே மாதிரி நினைச்சா, நீங்க நினைக்கிறது எனக்கு, நான் நினைக்கிறது உங்களுக்கு, அப்ப எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும். இப்படி உலகமே க்ஷேமமாக வாழ வேண்டும், தீமைகள் அடக்கப்பட வேண்டும், அழிக்கப்பட வேண்டும். அதுக்குத்தான் அவதாரங்கள். யாரோ ஒருத்தனுக்காக பிறந்தது அல்ல. யாரோ ஒருத்தனுக்கு மட்டும் தீங்கு செய்தா அவனை அழிப்பதற்காக இறைவன் வரமாட்டான். பல பேருக்கு நன்மை தர வேண்டும். அப்ப அழிப்பது கூட நியாயமாயிருந்தா ஆண்டவன் நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டான். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும், வாய் நாடி வாய்ப்ப செயல். ஒரு கஷ்டம் வந்தா அந்த கஷ்டத்துக்கு காரணம் என்ன, நீயா நானா? திருடனை போலீஸ்காரன் அடிக்கிறான், ஐயோ அடிக்கிறானேன்னு போலீஸ்காரன் அந்த இடத்துல திட்ட முடியாது, அவன் திருடினது தப்பு. கொலைகாரனுக்கு தண்டனை, நீதிபதியை பேச முடியாது. ஆனா அந்த கொலைகார மேல தப்பு, யார் மேல தப்பு இருக்குன்னு நினைத்து தெரிந்து கொண்டு, திட்டவட்டமாக தெரிந்து கொண்டு அவனுக்கு சப்போர்ட் பண்ணாம திருந்துடான்னு சொல்லி தண்டிக்கணும். அதுதான் ஆண்டவன். திருத்துவதற்காகத்தான் இறைவன் அவதாரம். அதனாலதான் இவர்களுக்கு இத்தனை கஷ்டம் தேவர்களுக்கு வந்ததும் தக்கனுடைய வேள்வியிலே நாம் கலந்து கொண்ட பாவம், அதற்காகத்தான் நமக்கு இத்தனை தண்டனை. பிரம்மன் எல்லாருக்கும் சொல்லுவான், பெற்றிடும் குறவரானோர் பிள்ளைகள் தம்பால் நோய் ஒன்று உற்றிடின் பிரதம்மை கொண்டு உறுதுயர் செய்தும் தீர்ப்பர். ஒரு குழந்தைக்கு வியாதி வந்தா அம்மா அப்பா பாடம் போடணுமா, மந்திரிக்கணுமா, இல்லை டாக்டர்கிட்ட போய் மருந்து போட்டு ஊசி கொடுக்கணுமா, அல்லது ஆப்ரேஷன் பண்ணணுமா? மற்றவர்களை வைத்து அந்த குழந்தைக்கு வலிச்சா கூட, அது அழுதா கூட, உறுதுயர் செய்தும் கூட அந்த நோயை தீர்ப்பார்கள். ஏன்? குழந்தைய டாக்டர் அறுக்கிறது அப்பாவுக்கு சந்தோஷமா, இல்லை அம்மாவுக்கு ஆனந்தமா? குழந்தை நன்மையா, நன்றாக இருக்க வேண்டும். அதைத்தான் பற்றிடும் பெற்றிடும் குறவரானோர் பிள்ளைகள் தம்பால் நோய் ஒன்று உற்றிடி பிறர் தம்மை கொண்டு உறுதுயர் செய்தும் தீர்ப்பார். எதனால? அன்பினாலா வன்களா? அதுபோல நம்மை பற்றிடும் பவங்கள் தீர்ப்பான் பரமனும் இவைகள் செய்தான். நாம செஞ்ச தவறுக்காக அனாவசியமா ஒருத்தனை அவமதிக்கிறான்னா, அவன் அவமதிக்கிற நானும் வரலன்னு சொன்னா அது மரியாதை. சக மனிதனுக்கு ஏற்படுகிற அவமானம் நமக்கு ஏற்பட்ட மாதிரி. அதை விட்டுட்டு அவன் அவமதிக்கிறியா, நான் வந்து முன்னாடி உட்கார்றேன், நாளைக்கு ஒன்ன அவமதிக்க எவ்வளவு நேரம் ஆகும்? தப்பு. அதனால் தான் சிவனை அவமதித்த போது, அதிலும் காரணமில்லாமல் அவமதித்த போது, சட்டப்படி சாஸ்திரப்படி நியாயப்படி தர்மப்படி யாகத்திலே அவர்தான் இருக்க வேண்டும் என்ற யாகபுருஷன் நியதியை மாற்றி, வீட்டிலே நடந்தால் மாப்பிள்ளைக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்ற உலக முறையையும் மாற்றி, ஒரு மனிதன் அடுத்த மனிதனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மரியாதையையும் மறந்து தட்சன் செய்த யாகத்திலே இவர்கள் அத்தனை பேர்களும் போய் அவன் கொடுத்த வெகுமதியை வாங்கிக் கொள்ள ஆசைப்பட்ட காரணத்தினால் தான் சூரபத்மனாலே இத்தனை துன்பம். இப்போ கேட்ட உடனே அசுர மன்னனான விருஷபர்பாவுக்கு ஒரு பெண் பிறந்தாள். அவள் பெயர் மாயை. விருஷபர்பா அசுரகுருவான சுக்ராச்சாரியார் மூலமாக அந்த பெண்ணுக்கு எல்லா விதமான கலைகளையும் கற்றுக் கொடுத்தார். இன்னைக்கு என்னமோ பெண்களை படிக்க வைக்கிறேன், 33% கூட 53% கொடுக்க வேண்டவே வேண்டாம். ஆதி காலத்திலே இருந்து நம்முடைய நாட்டிலே இந்து மதத்திலே பெண்கள் அவமதிக்கப்பட்டதே இல்லை. ஆதிசங்கரருக்கும் மண்டனமிஸ்ரருக்கும் நடந்த மிகப்பெரிய வாதத்திலே நடுவராக இருந்த முதல் ஜட்ஜு சரஸ்வதியே அவதாரமா வந்த மண்டனமிஸ்ரருடைய மனைவியான சரசவாணி. சங்க காலத்திலே தொண்டைமானுக்கும் அதிகமானுக்கும் போர் வந்த போது முதல் அம்பாசிடரா போனவ ஔவையார். போர்க்களத்திலே கூட போய் அந்த போர்க்கள காட்சியை ரன்னிங் காமெண்ட்ரி கொடுத்தவ வெண்ணிக்கோயத்தியார். ஒன்னும் இப்ப புதுசு இல்ல, அப்ப நடந்ததுதான் எல்லாம். அதே மாதிரி இங்கேயே அந்த மாயைக்கு எல்லா கலைகளையும் கொடுத்து வளர்த்தான்.
படிக்கிறதுனால பல பேருக்கு புத்தி கெட்டு போறதும் உண்டு, படிக்கிறதுனால புத்தி வளர்வதும் உண்டு. எந்த படிப்பு புத்தியை தீட்சண்யப்படுத்துகிறதோ அதுக்கு பேர் தான் கல்வி. எல்லா அறிவு தான். வீட்டுக்கு ஜன்னல் வைக்கிறான் பிரமாதமா கிரில்ல, அதுவும் அறிவு தான். ஆனா அதே ஜன்னலை 4 பக்கத்து சுருகையும் கெடுத்துட்டு ஒரு நிமிஷத்துல ஓட்டப்பட்டு உள்ள போயிடுறான், அதுவும் அறிவு தான். பேங்க்ல அண்டர் கிரவுண்ட்ல லாக்கருக்கு கட்டி கொடுக்கறான், அது அறிவு தான். அப்படி பாதுகாப்பாக கட்டப்பட்டதை கூட சாமர்த்தியமா தொலை போட்டு திருடுறானே, அதுவும் அறிவு தான். ஆனால் தப்பான வழிக்கு போனால் அதற்கு பெயர் காரறிவு, நல்ல வழிக்கு போனால் அதுக்கு பேர் பேரறிவு. 2 புத்திசாலித்தனம் தான். ஏமாத்துறதுக்கு ரொம்ப புத்திசாலித்தனம் வேணும். அதனால இங்கேயும் இவளுக்கு எல்லாம் தெரிந்திருக்கணும், எல்லா கலைகளும். ஆண் பெண் என்ற வேறுபாடு இல்லாமல் அனைத்து கலைகளையும் கற்றுக் கொடுத்தார். கொடுத்த பிறகு ஆச்சாரியரை வணங்குறார். என்ன பண்ணணும்? அதாவது ஆச்சாரியர் குரு, ஆச்சாரியர் வேற, குரு வேற, ஆசிரியர் வேற. குரு என்றால் கற்றுக் கொடுக்கிறவன் குரு, அவ்வளவுதான். ஆசிரியன் என்றால் ஆசிரியன், தான் குற்றமற்றவனாக இருந்து கொண்டு கற்றுக் கொடுத்தால் அவன் ஆசிரியன். ஆச்சாரியன் என்றால் அவனுக்கு சகல ஒழுக்கங்களையும் கற்றுக் கொடுக்கிறவன் ஆச்சாரியன். வெறும் பாடத்தை மட்டும் கற்றுக் கொடுத்தா அவன் வெறும் ஆசிரியன் தான். ஆனால் தன் கூடவே வைத்துக் கொண்டு கற்றுக் கொடுத்தால் அவன் குரு. குருவோட வேலை தெய்வத்தை காட்டி கொடுக்கணும். ஆச்சாரியனுடைய வேலை ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கணும். ஆசிரியன் வேலை கல்வியை கற்றுக் கொடுக்கணும். இது 3 ஒத்தரே இருக்கலாம். ஒத்தரே ஆசிரியர், குரு, ஆச்சாரியர் எல்லாம் சேர்ந்தவரா இருக்கலாம். அப்படி இருந்தவர்கள் தான் துரோணாச்சாரியார். வசிஷ்டருக்கு பேர் ஆச்சாரியர்னு பேர் இல்லை, அவருக்கு வசிஷ்டருக்கு குரு தான். அகத்தியர் முனிவர் தான், அகத்தியர் ஆச்சாரியர் அல்ல, அகத்தியர் குருவும் அல்ல. அதுலேயே வேறுபாடு இருக்கும். அதனால இங்கேயும் சுக்கிராச்சாரியார் குரு, அசுரர்களுக்கு குரு, ஃபேமிலி டாக்டர் மாதிரி. தேவர்களுக்கு குரு பிரகஸ்பதி, அதான் நவகிரகத்தில் வியாழன். இப்ப சுக்கிராச்சாரியார் சொல்லுகிறார், அசுர குலம் தழைக்கணும். கல்யாணம் என்பதே பரிணாம வளர்ச்சிக்காகத்தான். கல்யாணமே இல்லாம நின்று போனா அதோட நின்று போயிடும், உலகம் வளராது. அடுத்த ஜெனரேஷன் வந்தா தான் பரிணாம வளர்ச்சி, உலகம் நிற்கும், உலக செயல்கள் தொடரும். உலகத்துக்காகத்தான் கல்யாணமே தவிர ஒரு உடம்புக்காக கல்யாணம் அல்ல. இப்ப சொல்லுகிறார், இந்த குலம் தழைக்கணும், அதனால உனக்கு திருமணம் நடக்கணும். நான் அன்னைக்கே சொன்ன மாதிரி பெண் உயர்ந்த இடத்துக்கு போனால் அந்த வித்து நல்லதாக இருக்கும். சகல சாஸ்திரங்களை கற்ற அறிவிலே சிறந்த முனிவரை சேர்ந்து அவர் மூலமாக குழந்தைகளை பெற்று அசுர குலத்தை வளர்த்துவா. நிறைய பேர் அந்த மாதிரி வரும். பின்னால் அஜமுகியும் அதே தான் செய்வா. இங்கே சொன்ன உடனே இவளை அனுப்புகிறார். இவ போகிற இடத்துல காசியபர் தவம் செய்து கொண்டிருக்கிறார், மிகப்பெரிய முனிவர். இந்த உலகத்துக்கே காசினியின் பேரு, காசியபர் பேர்ல. அப்பேற்பட்ட முனிவர் அவர். ஆனால் நான் எவ்வளவு பெரிய முனிவராயிருந்தாலும், எவ்வளவு பெரிய ஞானியாயிருந்தாலும், அவரவர் மனசை அடக்குவது அவரவர் கையில தான். நம்ம கையை இன்னொருத்தர் அடக்கலாம், நம்ம கண்ணை இன்னொருத்தர் கட்டலாம், நம்ம மனசை இன்னொருத்தர் கட்ட முடியாது, நாம தான் கட்டணும். நாம தான் மனசை கட்டணும். சாப்பிடாதேன்னு வாயை மூடலாம், ஆனா சாப்பிடணும்னு நினைக்கிற எனப்ப நாம தான் அடக்கணும். இவர் தவம் செய்கிறார், புலன்களை அடக்கி இருக்கிறார். ஆனால் அந்த சூழ்நிலை மாறின உடனே மனசு அடக்கல. மனம், வாரியார் சுவாமிகள் சொல்வார், மனம் வசமானால் உலகம் வசமாகும். அதான் முக்கியம். நம்முடைய மனத்தை நம்ம வசப்படுத்தினாதான் அடுத்தவங்க மனசை நம்ம வசப்படுத்த முடியும். அதுதான் நிரந்தரம். பயிற்சி பண்ணணும். நாம சாப்பாடா மனசு ஆசைப்படும், அதை சாப்பிடலாமா, இதை சாப்பிடலாமா, இப்ப சாப்பிடலாமா, நாம நம்ம மனசு அடக்கணும். கூடாது, தரமாட்டேன். ஒன்று சொல்லித்தரேன், பசிக்கிற போது நீங்க சாப்பாடு போடக்கூடாது, பசிக்கலைனாலும் போடணும். ஏன்னா இந்த வயிறு நமக்கு அடங்கணுமே தவிர நாம வயிறுக்கு அடங்கப்படாது. அடங்குனா அடங்கணும், ஒடுங்குனா ஒடுங்கணும். இப்ப பசிக்குதா, இப்ப போட மாட்டேன், இப்ப நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கேன், 10 மணிக்கு தான் சாப்பாடு, அடங்கு. தீர்ந்து போச்சா? வெளி கிளம்பி வர்றோம், மணி 6, வயிறு பசிக்கல, இந்த பாரு நான் ப்ரோக்ராம் போனோம், 10 மணி வரைக்கும் தான் வருவேன், அதனால அது வரைக்கும் உனக்கு சாப்பாடு கிடையாது, தின்னா இப்ப தின்னு, இல்லைன்னா இன்னைக்கு பட்னி. அப்படி அடக்கணும். உடம்பு நமக்கு அடக்கணுமே தவிர நாம பாருன்னா தான் கண்ணு பார்க்கணும். கண்ணு பார்க்கிற போது மனசு அங்க போகக்கூடாது. கண் போன போறக்கெல்லாம் கால் போகக்கூடாது. அதனால இங்கேயும்
இவர் மனசு போயிடுது. மனசு போயிட்டா வேற எதையுமே நம்மால் அடக்க முடியாது. வாழ்க்கையிலே பணம் போனா சம்பாதிச்சுக்கலாம், உறுப்புகள் போனா கூட மாற்று உறுப்புகள் வைத்துக் கொள்ளலாம். பெண்டாட்டி போனா கல்யாணம் பண்ணிக்கலாம், புருஷன் போனா கல்யாணம் பண்ணிக்கலாம், வீடு போனா வேற வீடு கட்டலாம். ஆனால் யார் ஒருவருக்கு மனோபலம் குறைந்து விட்டதோ அத்தனை நம்ம விட்டு போயிடும். அதுதான் முக்கியம். இப்போ இங்கே அதனால இவர் அவ்வளவு கடுமையான தவம் பண்ணினவர். அவருடைய தவசினுடைய வலிமையினாலே உலகமே அவருக்கு வசப்பட்டது. ஆனால் அவர் மனசை அவர் வசப்படுத்தலை. அந்த மல்லிகை பூ வாசனை, மலர்களுடைய வாசனை, தென்றல் காற்றினுடைய சுகம், பறவைகளுடைய கீதம் காதை வசப்படுத்தலை, மூக்க வசப்படுத்தலை, கண்ணை திறந்தார். எதிரில் ஒரு பெண்ணு. என்ன பிரயோஜனம்? அத்தனை ஞானி வந்தவர் பெண் என்பவளை நாம் இப்போ ஏற்கக்கூடாது, பிரம்மச்சரியம் தேவைன்னு நினைக்காம இவர் தான் அவகிட்ட போகிறார். அவள் வரல. கிளியே, குயிலே, மானே, மயிலே, நீ யாரம்மா, எங்கேருந்து வந்திருக்க? இது தேவையா? இது தேவையா? ஆனானப்பட்ட ராமன் கூட விளையாட்டுக்காக கூட அந்த தவறை செய்தான். சூர்பனக வர்றா பேரழகியா, பஞ்சியோளில் விஞ்சுகுளிர் பல்லவ மனுங்க செஞ்சவிய கஞ்ச நிகர் சீரடிகளாகி அஞ்சொலிடம் அங்கையன அன்னமென வஞ்சமென வஞ்ச மகள் வந்தா. வந்த உடனே ராமன் என்ன பண்ணியிருக்கணும்? உள்ளதான் சீதை இருக்கா, இன்னும் 8 அடுக்கு மாளிகை இல்லை, 4 அடி குச்சு. அவன் உள்ள இருக்கா, அவன் வாசல் இருக்கான். சீதா, யாரோ ஒரு பொண்ணு வந்திருக்கா பார், இதானே சொல்லணும். நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, யாரோ ஒரு அம்மா வரா, முன்ன பின்ன தெரியாதவ, என்ன சொல்லுவீங்க? மனைவியை கூப்பிடுவீங்க அல்லது அம்மாவை கூப்பிடுவீங்க. குழந்தை இருந்தால் உங்கள் அம்மாவை கூப்பிடு, இல்லை வீட்டில். அப்போ என்ன பண்ண? வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு போய் கூப்பிட போவோம். இல்லை வாங்க, என்ன விஷயம், அவ்வளோதான் கேட்கணும். ஆனால் வந்தவனை ராமன் என்ன கேட்டான்? தீதில் வரவாகுக திருடின் வரவு, உன் வரவு நல்வரவாகட்டும். இது தேவையா அவனுக்கு? அதுக்கு அப்புறம் கேட்குறான், ஏதுபதி ஏது பெயர் யாவர் உற்றா. இந்த ஜாதகமெல்லாம் கேட்கணுமா நம்ம வீட்டுக்கு வர்றவங்களுக்கெல்லாம்? என்ன விஷயங்க, உங்கள் பேர் என்ன, அதோட சரி. உன் ஊர் என்ன, உன் பேர் என்ன, உன் சொந்தக்காரங்க, ஏதுபதி ஏது பெயர் யாவர் உற்றா. அவள் சொல்லுவா, நான் ராவணனுடைய தங்கை, குபேரனுடைய பின்னை, காமவல்லியாம் கன்னியுமா. இவ அசுரப்பெண்ணுன்னு தெரிஞ்ச உடனே ராமன் எழுந்து போக வேண்டியதானே. அசுரகுலத்திலே பிறந்த உனக்கு இவ்வளவு அழகு எப்படி வந்தது? இது தேவையா? நீ ஃபேர் அண்ட் லவ்லி பூசுறியா, இல்லை லாக்டோகிராமின் பூசுறியா? இது தேவையா? உன் முகம் இவ்வளோ அழகாக இருக்கேம்மா. பொண்டாட்டி முகத்தை கூட ஏன் அழகாக இருக்குன்னு கேட்டால் அவளுக்கு கோவம் வரும். ஏன் இயல்பா என் முகம் அழகா இல்லையா அப்படின்னு கேட்பா. முன்ன பின்ன தெரியாத பொண்ணுகிட்ட போய் உனக்கு இவ்வளவு அழகா இருக்கிறதே எப்படி அழகு இப்படி வளர்க்கிறான். அது பின்னாடி விநாசத்துக்காக வளர்த்தார் கூட இன்றைக்கு வரையிலுமே அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இங்கே அதே மாதிரி முற்றும் துறந்த முனிவர், இவர் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, போய் கேட்கிறார். பெண்ணே, நீ யாருன்னு கூட கேட்கல, எதுக்கு வந்தேன்னு கூட கேட்கல, எடுத்தெடுப்பிலேயே உன் மீது என் மனம் சென்று விட்டது, என்னை ஏற்றுக்கொள். இந்த காதல்ங்கிறது கணப்பொழுதுல தோன்றுவதெல்லாம் பொய். கண்டதும் காதல், கொண்டதும் காதல், தின்னதும் காதல், அதெல்லாம் தப்பு. ஹோட்டலில் போய் 2 பேரும் சேர்ந்து ஒரு கப் காப்பி குடிச்சா உடனே காதலா? 2 பேரும் ஒரே டவுன் பஸ்ல ஏறினா ஒரே காதலா? அல்ல. அது காமம், வெறும் உடல் கவர்ச்சி, அந்த வயசுக்குரிய பித்தலாட்டம், அவ்வளோதான். இங்கே அது குறை குற்றம் அத்தனையோட ஏற்றுக்கணும். உன் குறை என்னன்னு தெரியணும், உன் குற்றம் என்னன்னு தெரியணும். குற்றம் தண்டிக்கப்படணும், குறை மன்னிக்கப்படணும், தெரிஞ்சு ஏற்றுக்கணும். காதலிக்கிறவங்களுக்கு நல்லது மட்டும்தான் தெரியுதே தவிர அவங்ககிட்ட இருக்க குறையே தெரியறதில்ல, அவங்ககிட்ட இருக்க குறையும் தெரியறதில்ல. அதனால தான் கல்யாணம் ஆன பிறகு குறை மட்டும் தெரியுது. காதலிக்கிற போது நிறை மட்டும் தெரியும், அதே கல்யாணம் ஆனால் குறை மட்டும் தெரியும். அது முன்னாடியே குறை நிறை ரெண்டும் தெரிந்து நம்மால் அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா பார்க்கணும். இங்கே இவர் எடுத்த எடுப்பில் ஒரு துறவி அவர்கிட்ட போய் கேட்குற, என்னை ஏற்றுக்கொள், கல்யாணம்னு இல்லை, என்னை ஏற்றுக்கொள், எனக்கு நீ தேவை. அவ தான் கண்டிஷன் போட்டா, நான் எடுக்கின்ற வடிவமெல்லாம் நீ எடுத்தால் உன்னோடு நான் இணைவேன். யோசிக்கணும்ல, என்ன வடிவம்னு கேட்டுட்டாவது இவர் ஒத்துக்கணும், எதுவானாலும் சரி. உடனே என்ன சொன்னா, முதல் யாமத்திலே அசுர பெண்ணா நின்னா, அழகு பெண்ணா வந்தவ அசுர பெண்ணா மாறினான். இவரும் அசுர வடிவத்தை எடுத்தார். அசுர வடிவம்னா என்ன? பெரிய உடல், பலமான புயங்கள், ஒரு வேகத்தோடு, மிருக வேகத்தோடு நிற்கிறார். அப்பொழுது 2 பேரும் இணைந்த போது பிறந்தவன் தான்
இவர் ஆண் சிங்கமா மாறினார். அப்ப பிறந்தவன் சிங்கமுகன். 3வது யாமத்திலே இவன் பெண் யானையாக, இவள் பெண் யானையாக, அவன் ஆண் யானையாக வந்தான். அப்ப பிறந்தவதான் யானை முகனான தாருகன். 4வது யாமத்திலே வேகம் அடங்கி அப்படியே தலை தொங்க போட்டு ஆடா நிற்கிறா. இவர் ஆணாடா மாறினா. அப்ப பிறந்தவதான் ஆட்டுமுகத்தோடு இருக்கின்ற அஜமுகி. இப்ப இதை மட்டும் கேட்டா இது என்னங்க கதை ரீல் விடுறீங்க? சிங்க முகத்தோட ஒத்தனா ஆட்டு முகத்தோட ஒருத்தியா இதெல்லாம் வாழ முடியுமா? இப்படி ஒன்று உண்டா உலகத்துல? ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், புராண இதிகாசங்களை படிக்கிற பொழுது அதன் உட்பொருளை நம்ம தெரிஞ்சுக்கணும். 10 மாச குழந்தையை தூக்கி கொண்டு ஒரு கடைக்கு போகிறோம். வரிசையாக 10 பாட்டிலில் சாக்லேட் வச்சுருக்கோம். எல்லாம் காட்பரிஸ் தான். ஒன்றுக்கு சிகப்பு பேப்பர் சுற்றி இருக்கும், உள்ள பச்சை பேப்பர், உள்ள ஜிகினா பேப்பர், உள்ள வெள்ளை. எல்லா குழந்தையும் ஒரே கலர் வாங்காது. உங்கள் வீட்லேயே 2 குழந்தைய தூக்கிட்டு போனால் ஒன்று பச்சை தான் வேணுங்க, ஒன்று சிகப்பு தான் வேணுங்க. வாங்கி கொடுக்குறீங்க. 10 மாத குழந்தை ஞாபகம் வச்சுக்கணும். அதை கையில் வாங்கி கொடுத்த உடனே அது இப்படி பார்க்கும் கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் அதுவே அந்த காகிதத்தை பிச்சு போட்டுட்டு உள்ளே இருக்கிற சாக்லேட்டை தான் திங்கும். காகிதத்துக்காக சாக்லேட் கேட்டாலும் காகிதத்தை திங்கக்கூடாது, சாக்லேட்டை தான் திங்கணும்னு 10 மாச குழந்தைக்கு புத்தி இருக்கு. கவர்ச்சிக்காக சொல்லப்படுகிற புராணத்தில் இருக்கிறவற்றை தூக்கி எறிந்து விட்டு அதுக்கு உள்ளே என்ன சாக்லேட் இருக்குன்னு தேடி பிடிச்சு படிச்சா எழுதினவனுக்கும் பெருமை, நமக்கும் பெருமை. உட்பொருளோட எல்லாம் வெளிப்படையா இருக்க முடியாது. எல்லாத்தையும் வெளிப்படையா நம்ம காட்ட முடியாது. மறைபொருளாகத்தான் பலது இருக்கணும் வாழ்க்கையில. இலை மறைவு காய் மறைவு சொல்வார்கள். எல்லாம் வெளிப்படையாக தெரிந்து விட்டால் அதில் ஒரு இன்ட்ரெஸ்டே கிடையாது. 4 வயசு குழந்தைக்கு போய் தாம்பத்திய பற்றி சொல்லிக் கொடுக்கூடாது. அதுக்கு வெளிப்படையாக அந்த படத்தை போட்டு காட்ட முடியாது. ஒரு 16 வயசு பொண்ணுக்கு இன்னதுன்னு கொஞ்சம் குறிப்பாக தான் சொல்லணுமே தவிர வெளிப்படையாக சொல்லக்கூடாது. இதுக்கு பேர் தான் இலை மறைவு காய் மறைவு. அது வேண்டாமா? அப்போ என்ன அர்த்தம்? இது முதல்ல அசுர குழந்தை, அப்புறம் சிங்கம், அதுக்கப்புறம் யானை, அதுக்கப்புறம் ஆடு. ரொம்ப தாகம், 2 மைல் நடந்து வர்றீங்க, ரொம்ப தாகம். ஒரு கடையில் நின்று அப்பா ஒரு பெப்சி வடை, ஒரு பெப்சி பாட்டில் உடச்சி கொடுக்குறோம். அதை குடிக்கிற வேகம் இவ்வளவு. ரொம்ப தாகம், மட 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 மடன்னு ஒரு பாட்டில் குடிச்சிடுவோம். இன்னொரு பாட்டில் உடைப்பா. இன்னொரு பாட்டில் உடைச்சா அந்த முதல் பாட்டில் குடித்த வேகம் 2வது பாட்டிலுக்கு இருக்காது. பாதி பாட்டில் குடிக்கிற வரைக்கும் வேகம் இருக்கும், அடங்கும். இன்னொரு பாட்டில் உடை. 3வது பாட்டில் உடைச்சா 1/4 பாட்டிலுக்குள்ளேயே வேகம் அடங்கிடும். 4வது பாட்டில் இருந்தால் கையில் தான் நிற்கும். அது ஏதோ இவ்வளோ குடிப்போம், வேகம் அடங்கும். எந்த உணர்வானாலும், கோபமானாலும், தாபமானாலும், காமமானாலும், துக்கமானாலும் ஆரம்பத்திலே இருக்கிற வேகம் முடிவில் இருக்காது. ஒரு இறப்பு நடந்த உடனேயே ஏற்படுகிற அந்த துக்கம் 1 மாதம் கழிச்சு இருக்கா? இருந்தால் அந்த இறப்பு நடந்த வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது, தூங்கக்கூடாது, சினிமா பார்க்க எல்லாம் தான் பார்க்குறோம். அதுக்கு வார்த்தையும் சொல்லிடுவோம், உப்பும் தண்ணியும் சேர சேர எல்லாம் மறந்தும். அப்படி மறந்தாதான் வாழ்க்கை. அதையே நினைத்து கொண்டிருந்தா இல்லை. கல்யாணம் ஆன போது இருக்கிற காதல், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கின்ற அந்த நெருக்கம், கல்யாணம் ஆகி 10 வருஷம் கழிச்சு அன்பு இருக்கு, பாசம் இருக்கு, அந்த வேகம் இருக்கா? இல்லையே. கல்யாணம் ஆகி எவ்வளவு நாள் ஆச்சு நீங்க யாரையுமே கேட்க வேண்டாம். தெருவில் ஒரு ஜோடி நடந்து போனா அவ்வளோ பெரிய ரோடு, பஸ்ஸில் இவ்வளோ பெரிய சீட்டு, 2 ஒட்டிட்டு தான் உட்காரும், இடையில காற்று கூட போகாது. அதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் இது கல்யாணம் இப்போ தான் 10 நாள் ஆயிருக்கு. 2 பேத்துக்கு இடையில ஒரு சாண் இடைவெளி இருந்தால் கல்யாணம் ஆகி 2 மாதம் ஆயிடுது. அந்த சீட் நுனியில் இந்த சீட் நுனியில் இருந்தால் கல்யாணம் ஆகி 1 மாதம். கணவன் முன்னால மனைவி பின்னால கல்யாணம் ஆகி 6 மாதம். மனைவி முன்னால கணவன் பின்னால இது கல்யாணம் ஆகி 4 வருஷம். கேட்கவே வேண்டாம், தெரிஞ்சுக்கலாம். அந்த வேகம், அந்த நெருக்கம் குறையும். இது இயல்பு. சாப்பிடும்போது பசியோட வரும்போது முதல் தோசையை புட்டு புட்டு போடும்போது பேசாம திங்குறோம். 4வது தோசையை நிதானமா சொல்லு, அப்ப எதுவும் சொல்ல வந்தியே இப்ப சொல்லுமோ. இங்க அதுதான் விளக்கம். அந்த காமத்தினுடைய வேகம் அசுரத்தனமாக, மிருகத்தனமாக இருந்த பொழுது அந்த வேகத்திலே பிறந்த குழந்தை அசுர குழந்தையாய் இருந்தது. சிங்கத்துக்கிட்ட வீரம் உண்டு, விவேகமும் உண்டு. சிங்கம் பசி எடுத்தாலும் யானையைத்தான் அடிக்கும். வேட்டையாடுகிற போது பெரிய மிருகங்களை அடிக்கும், சுண்டலியை போய் திங்காது. பசி எடுத்தால்தான் சிங்கம் வேட்டையாடுமே தவிர பசி எடுக்கவில்லை என்றால், நம்ம சின்ன குழந்தை படிச்சிருப்போம் சிங்கமும் சுண்டலியும். சிங்கத்து மேல சுண்டலி ஏறி விளையாடினா கூட சிங்கம் துரத்தாது.
பசி எடுத்தால் மட்டும்தான் அது வேட்டையாடும். அது மட்டுமல்ல, வலது பக்கமாக விழுந்தாத்தான் சாப்பிடுமே தவிர இடது பக்கமாக விழுந்தா சாப்பிடாது. தனக்கென்று ஒரு எல்லையை வகுத்துக்கொள்ளும். அந்த எல்லைக்குள்ள அடுத்த சிங்கத்தையும் விடாது. சிங்கம் ஒண்ணுதான் குடும்பத்தோட வாழும். இந்த பெரிய பண்புகள் இருக்கிறதுனால தான் காட்டுக்கு ராஜா சிங்கம். சிங்கத்தை விட சிறுத்தை தான் வலிமையானது. ஆனா சிறுத்தை ராஜா இல்லை. புலி நினைச்சா சாப்பிடும். அது மட்டும் இல்லை, சிங்கம் வேட்டையாடி விட்டு அதனுடைய குட்டிகளை சாப்பிட சொல்லி பெண் சிங்கம் சாப்பிட்டு தான் சாப்பிட்டுட்டு மிச்சத்தை அங்கேயே போட்டுட்டு போயிடும். அதனால சிங்க வேட்டை நடந்தால் மற்ற மிருகங்கள் நமக்கு விருந்து கிடைக்கும்னு காத்திருக்கும். புலி அப்படி இல்லை, தின்னுபிட்டு மிச்சத்தை இழுத்துக்கிட்டு போய் காய வச்சு வத்தல் போட்டு திங்கும். அல்பம், புலி அல்பம். அதனால தான் பெண்களை புலிம்பாங்க, ஆண்களை சிங்கம்பாங்க. வீட்டில் 4 கோலக்குழா இருக்கும். நாத்தனார் வருவா திருவிழாவுக்கு, அண்ணே ஒரு கோலக்குழா எனக்கு கூட. இல்லைம்மா, இது வெள்ளிக்கிழமை போடுறதுக்கு, அது செவ்வாய்க்கிழமை போடுறதுக்கு, உனக்கு அடுத்த திருவிழாவுக்கு வாங்கி தருவேன்பா. கொடுக்க மாட்டா, மனசு வராது. அந்த ஆண் சிங்கம் அவன் 2 பக்கம் பார்க்கும். சிங்கம் தான் இப்படி பார்த்து நடக்கும். மற்ற எல்லா மிருகமும் நேராக பார்க்கும், குனிஞ்சு பார்க்கும், நிமிந்து பார்க்கும். ஆனால் சிங்கம் மட்டும்தான் 2 பக்கமும் பார்க்கும். ஒரு ஆண்மகன் என்பவன் 2 பக்கம் பார்க்கணும். தெருவில் இல்லை, வாழ்க்கையில். பெத்தவளையும் பார்க்கணும், கட்டினவளையும் பார்க்கணும். தன்னை பெற்றவர்களையும் பார்க்கணும், தனக்கு பிறந்தவர்களையும் பார்க்கணும். வீட்டையும் பார்க்கணும், நாட்டையும் பார்க்கணும். இப்படி 2 பக்கத்திலேயும் பார்வை செலுத்தக்கூடிய, நல்லது கெட்டது 2ஐயும் பார்க்கக்கூடியவனுக்கு பேர் தான் ஆண் சிங்கம். அப்படி இல்லைன்னா அது அசிங்கம். இப்போ அந்த மிருகத்தனமான வேகம் அடங்கியது. ஆனாலும் இன்னும் கொஞ்சம் நல்ல குணங்கள் இருக்கிறது. அந்த நேரத்தில் வந்தவன் சிங்கமுகன். அதனால தான் கந்தபுராணத்தில் சிங்கமுகன் நல்லவன், நியாயம் தெரிந்தவன். அதற்கு அடுத்தது யானை இருக்கிறது, அது சிங்கத்தை காட்டிலும் நல்லது. இப்போ எல்லாரும் பிள்ளையாரை கூட்டிகிட்டு தான் உள்ளே போகிறீங்க. ஏன் பிள்ளையார முதல் கடவுள்? அது கந்தர் சஷ்டியாக இருந்தாலும் பிள்ளையார் பிடிச்சி வைக்கிறீங்க, கௌரி பூஜை ஆனாலும் பிள்ளையார் பிடிச்சி வைக்கிறீங்க, கல்யாணம் ஆனாலும் பிள்ளையார் பிடிச்சி வைக்கிறீங்க. ஏன் பிள்ளையார முதல்ல வைக்கணும்? ஏன் பிள்ளையார முதல்ல பூஜை பண்ணணும்? முதல் வணங்கினது பிள்ளையார் தான். ஏன்னா மனிதன் மலையில் வாழ்ந்தான். முதல்ல அவன் பார்த்து பயந்த முதல் மிருகம் யானை தான். ஏன்னா அது பிரம்மாண்டம். நான் தான் சொன்னேன், சிங்கம் நினைச்ச போது அடிக்காது, நம்ம பாதையில் குறுக்கிடாது. யானை எங்கே வேணா நிற்கும். யானை துரத்தினா நம்ம ஓடுறது ரொம்ப கஷ்டம், எட்டி பிடிச்சிரும். முதலிலே மனிதன் கண்டு பயந்தது யானை. அது மட்டும் இல்லை, அவன் எதை கண்டு பயந்தானோ அந்த யானையவே தான் அவனுக்கு துணைக்கி வச்சுக்கிட்டான். பெரிய பெரிய கட்டைகளை இழுப்பதற்கு, பெரிய பெரிய பாரங்களை இழுக்க யானை தான் துணை செய்தது. கடவுள்ல என்ன பய பக்தி 2 வேணும். நாம தப்பு செஞ்சா கடவுள் தண்டிப்பார், இது பயம். நாம நல்லவனா வாழ்ந்தால் கடவுள் காப்பாற்றுவார், இது பக்தி. இப்ப பக்தி இருக்கு, பயம் போயிடுது. அதனாலதான் அயோக்கியனெல்லாம் கோயிலுக்கு வந்து அபிஷேகம் பண்றான். ஊரடிச்சு ஒலையில போட்டுவிட்டு இங்க வந்து அபிஷேகம். அவனுக்கு அந்த பயம் இருந்தா, ஐயோ நாம லஞ்சம் வாங்கியிருக்கோமே, 4 கொலை பண்ணியிருக்கோமே, போய் முருகனுக்கு போய் சஷ்டிக்கு அபிஷேகம் பண்றமே, அவன் அடிச்சிருவானேங்கிற பயம் இருந்தா ஒண்ணு தப்பு பண்ண மாட்டான், இல்ல தப்பு பண்ணினா சாமி கிட்ட வந்து நிக்க மாட்டான். இன்னைக்கு அவங்களுக்கு தான் முதல் மரியாதை, பட்டம் பரிவட்டம் எல்லாம் அயோக்கியனுக்கு. ஏன்? அவங்கிட்ட பக்தி இருக்க வேஷம் போடுறான், பயம் இல்லை. அது கூட அது 2 வேணும். அப்பான்னு இருந்தா அப்பா கிட்ட பயமும் இருக்கணும், பாசமும் இருக்கணும். நம்ம தப்பு பண்ணா அப்பா அடிப்பார், நம்ம நல்ல பிள்ளையா இருந்தா அப்பா முட்டாய் வாங்கி தருவார். அதுதான் வாழ்க்கை. அட நான் என்ன செஞ்சாலும் எங்க அப்பா கண்டுக்க மாட்டான்டா, அது அப்பா இல்லை, டப்பா. இங்க அதே மாதிரி இந்த சின்ன குழந்தை சிரிக்கிறான் பாரு, அதுதான் பெருசு. சின்ன குழந்தைக்கு தெரியுது, அவனுக்கே சின்ன குழந்தைகளுக்கே அளவுக்கு மீறி சலுகை காட்டுற அப்பாட்ட வாங்கி வாங்கினதால பிடிக்காது. பின்னால் அவனே திட்டுவான், ஆமா நான் கேட்ட போதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டேன், அதனாலதான் இப்ப எனக்கு கஷ்டமே தெரியல, நம்மள தான் குத்தம் சொல்லுவான். இப்ப நீங்க கண்டிச்சாலும் பின்னால் என்ன பண்ண, அப்ப கண்டிச்சு வளர்த்ததுனால தான் இப்ப நான் யோக்கியமா இருக்கேன். நாம நினைக்கிறோம் நம்ம செல்லம் கொடுத்தா பிள்ளை தலைமையில வச்சுக்கோன்னு, நிச்சயமா வச்சுக்க மாட்டான். இங்க அந்த பயமும் பக்தியும் நமக்கு தேவை. யானை தான் உதவுகிறது, யானை தான் நம்மளை காப்பாத்துறது. ஆண்டவன் காலை பிடிச்சா அவன் கை கொடுத்து காப்பாற்றுவான். நடராஜா கை இப்படி காட்டுது, என் காலை வணங்குடா, உன்னை நான் காப்பாத்துறேன். யானை அதுதான் செய்யுது. யானை மேலே ஏறணும்னு பாருங்க, யானை காலை மடிக்கும், அந்த கால் மேலே ஏறினா துதிக்கால தூக்கி மேலே வைக்கும். காலை பிடிச்சா கை கொடுத்து காப்பாற்றும் யானை. பாகனையும் கட்டுப்படுத்தும், பாகனுக்கும் கட்டுப்படும்.
கடவுள் நம்மையும் கட்டுப்படுத்துவான், நமக்காக கட்டுப்படுவான். யசோத உரல்ல கட்டின போது கட்டுப்படலை, பக்திக்கு கட்டுப்படுவான். நாம தப்பு பண்ணா நம்மை கட்டுப்படுத்தவும் செய்வோம். யானை ஒண்ணுதான் ஓம், அது ஒண்ணுதான் பிரணவத்தை சொல்லும். அதனால் அந்த யானை இடத்திலே அவன் தெய்வத்துக்குரிய குணங்களை எல்லாம் பார்த்ததுனால யானையை முதல்ல வணங்கினான். அந்த யானை வடிவத்திலேயே விநாயகரையும் வணங்க ஆரம்பிச்சான். யானை வடிவத்திலேயே வைத்து இவர் தான் முதல் கடவுள், நான் முதல் வணங்கினவன், நான் எந்த உதவியும் இல்லாத காலத்திலே எனக்கு எல்லாத்தையும் செய்தது இதுதான், அதனால தான் அதை வணங்கி விட்டு நன்றி மறக்காத தமிழன் ஆகையினாலே யானை வணக்கத்தை விடலை. யானை ரொம்ப நல்லது, அது சைவம். எதுவுமே கிடைக்கலன்னாலும் அது அசைவத்தை சாப்பிடாது. இங்கே அதனால கடைசி 3வது யாமத்திலே அந்த கேவலமான குணங்கள் காமமெல்லாம் அடங்கி போய் ஓரளவுக்கு அங்கே சத்துவம் வந்தபோது தோன்றிய குழந்தை அவன் யானைமுகன். 4வது யாமம், ஐயோ இப்படி பண்ணிட்டுமே, அத்தனை தவமும் வீணா போச்சே, இத்தனை இருந்தும் அறியாமையால இருந்து விட்டோமே என்று வருந்துகிற நேரத்திலே பிறந்தது அதுதான் அறிவு கட்ட ஆட்டுமுகம் அஜமுகி. இப்படித்தான் நினைக்கணுமே தவிர அப்படியே யானை முகத்தோட பிறந்தான் சிங்க முகம் தன்மை. அவன் சிங்கண்டா அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் பாஞ்சு திங்கிறான்னு அர்த்தமா? வீரன்னு அர்த்தம். அவன் நம்பாதற, அவன் குள்ளநரி. குள்ளநரினா அவன் குள்ளநரியா? அவன் தந்திரத்தில் கெட்டிக்காரன்னு அர்த்தம். அவன் சரியான காக்காடா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆளைய மாற்றி பிடிக்கிறவன்னு அர்த்தம். காக்கானா அவன் பறந்து போய் எலி திங்கிறவன் அர்த்தம் இல்லை. அதே தான் இங்கேயும். சூரபத்மன், சிங்கமுகன், தாருகன், அஜமுகி 4ம் பிறந்தது. இந்த அசுர குழந்தைகள் பிறந்த உடனேயே வளர்ந்தாச்சு. மற்ற எல்லா ஜீவராசியும் பிறந்த உடனே, மாடு கண்ணு போட்ட உடனே ஒரு அரை மணி 3/4 மணி 1 மணி நேரத்திலே கண்ணுக்குட்டி எழுந்துக்கும். ஒரு 3 மணி நேரத்திலேயே அது குதிக்கும். ஒரு நாள் காத்தால கண்ணு போட்டால் சாயந்தரமே அது ஓட ஆரம்பிச்சிடும். மற்ற ஜீவராசியெல்லாம் பிறந்த உடனே அதனுடைய இயல்பு. மனுஷனை மட்டும்தான் பிறந்து அப்படியே கடந்து அப்புறம் குப்புரிச்சு அப்புறம் மண்டி போட்டு அப்புறம் உட்காந்து அப்புறம் எழுந்து நின்று அப்புறம் நடந்து 3 வயசில் பேசுவோம். ஏன்? அவ்வளோ அயோக்கியத்தனம் நம்மக்கிட்ட இருக்குது. நம்மளை சீக்கிரம் பேச விட்டால் பல தப்பெல்லாம் நடக்கும். 3 வருஷமாவது கொஞ்சம் உலகம் அமைதியாக இருக்கட்டும்னா 3 வயசு கழித்து பேசு. நீ இப்போவே நடக்க ஆரம்பித்தா யாருக்குடைய கெடுப்பியோ, அதனால் கொஞ்சம் லேட்டாகவே நட. மனித குழந்தைகளுக்கு மட்டும்தான் வளர்ச்சி சாமசம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் அறிவு வரும். ஆனால் புல்லை திங்க வேண்டும் என்பது கன்றுக்குட்டிக்கு 1 மாதத்தில் தெரியும். வால் ஆட்டணும் என்பது நாய்க்குட்டிக்கு 22 நாள்லேயே தெரியும். மனுஷனுக்கு தான் அப்பாவை பார்த்து சிரிக்கணுங்கிறதுக்கு ஆயுசு முழுக்க தெரியறதில்ல. அதனால் மனித பிறவி உயர்ந்ததே அல்ல, எல்லாத்துலேயும் நம்ம லேட்டு. நமக்கு தான் வாயை அடைச்சி வச்சுருக்கான். கண்ணுக்குட்டிக்கு பிறந்த கொஞ்ச நேரத்தில் அம்மான்னு கத்தும், எல்லா ஜீவராசியும் கத்தும். காக்கா கொஞ்சம் கூட கீச்சுக்கும். மனுஷ குழந்தை மட்டும்தான் பேசாதீங்க. இது பேசினா போன ஜென்மத்து அனர்த்தங்கள்லாம் வரும், கொஞ்சம் லேட்டாகவே பேசு. அப்படி பேச வச்சே பல பேர் பேசினா நிறுத்தவே மாட்டேங்கிறான். அவர் என்ன பண்ண? அதனாலே இங்கேயும் பிறந்த உடனே வளர்ந்தாச்சு. வளர்ந்த உடனே தாயையும் தந்தையும் வணங்கித்து, ஈன்று புறந்தறுதல் என்றலை கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே. நல்ல குழந்தையை பெற்றுக் கொடுப்பது அம்மாவோட வேலை. இது என்ன பெரிய விஷயம்? ஆடு மாடு கூட தான் கண்ணு போடுது, அது பாட்டு வயிற்றுக்குள்ளே உட்காந்துருக்கு 10 மாதம். இவ்வளோ சுமக்கிறா, அது வெளியே வராது, பெற்று போடுறா. இதுக்கு என்ன வேணும்? தப்பு. வயிற்றுக்குள்ளே வெறும் கருவை சுமப்பது மட்டும் ஒரு தாயோட வேலை இல்லை. அந்த குழந்தை வயிற்றில் இருக்கிற போதே இவன் நல்லதை நினைச்சு நல்லதை பேசி கெட்டதை செய்யாமல் இருந்தா உள்ள இருக்கிற குழந்தைக்கு அந்த ஞானம் வரும். சத்தியம். 5 மாசத்திலேயே குழந்தை வயிற்றுக்குள்ள அழும். அதுக்கு 6 மாசத்திலேயே வெளியே பேசுறது கேட்கும் உள்ள இருக்கிற போதே. சில குழந்தைகள் பாருங்க, பிறந்ததுல இருந்தே அப்பாவை கண்டாலே ஆகாது. சில குழந்தைகளுக்கு அண்ணனை கண்டாலே ஆகாது. என்னமோ இது பிறந்ததுல இருந்து 2 கீரியும் பாம்புமா இருக்கு. ஏன்னு தெரியல. ஏன்? இது வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே அந்த அப்பன் சொல்லியிருப்பான், இந்த குழந்தை வேண்டாம், இதை அழிச்சிடுமா. அது உள்ள இருந்தே கேட்டுக்கிட்டு இருக்கான், ஏண்டா என்ன நீ தானே அழிக்க நினைச்ச, வெளியே வந்து ஒரு கை பார்த்துக்கிறேங்குது. சொல்லக்கூடாது. நல்லதைத்தான் நினைக்கணும், நல்ல புஸ்தகங்களை படிக்கணும்.
ஆணானப்பட்ட லீலாவதி இரண்யனுடைய மனைவி, அசுரனுடைய மனைவி தான். அவர் நிறைமாச கர்ப்பிணியாக இருக்கிற போது தேவேந்திரனுடைய மனைவியான இந்திராணியை இரண்யகசிபு சிறைபிடித்த காரணத்தினால பழிக்கு பழி வாங்க தேவேந்திரன் இந்த பெண்ணை எடுத்துக்கொண்டு போனான். நாரதர் தடுத்து அவளை கூட்டிக் கொண்டு வந்தார். நிறைமாச கர்ப்பிணி களைப்பா இருக்கா, ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கா. அப்போ அவளுக்கு நம்பிக்கை ஊட்டுவதற்காக தெய்வத்தை பற்றிய செய்திகளை எல்லாம் சொல்றார். அவள் அப்படியே தூங்கிடுவா. உள்ள இருக்கிற குழந்தை அந்த குழந்தை தான் பிரகலாத, கருவிலே திருவுடைய குழந்தை. அதே மாதிரி அபிமன்யு மனைவி சுபத்ர, அவ கருவு இருக்கும் போது பிறந்த வர்றா. இவங்க வனவாசம் போற போது கிருஷ்ணன் கொண்டு போய் வச்சுக்கிறான் தங்கைய. அப்போ அது அரச குடும்பத்து குழந்தை ஆகையினாலே கிருஷ்ணனுக்கு எதிர்காலம் தெரியும். யுத்த தந்திரங்களை எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறான். எப்படிப்பட்ட அணிவகுப்பு வகுக்க வேண்டும், அதை எப்படி உடைக்கணும், எப்படி உள்ள போனோம் எல்லாத்தையும் இவன் தங்கைக்கு சொல்றான். வீரமங்கை அவ அப்படியே தூங்கிட்டா. உள்ள இருக்கிற குழந்தை அபிமன்யு கேட்டான், சக்கர வியூகமாக நிறுத்தினால் அது உள்ள எப்படி போகணும், தான் அடிபடாம வெளியே எப்படி வரணும், இதுக்கு சாமர்த்தியம் வேணும். இதெல்லாம் இந்த காலத்துல புரியல, அப்பெல்லாம் தெரியும். சக்கர வியூகம்னா என்ன, எத்தனை சொன்னாலும் இப்ப புரியாது, எங்களுக்கு புரியும். ஏன்னா அப்பெல்லாம் விளையாடும் போது எல்லாம் கையை கோத்துக்கிட்டு ஒரு வட்டமா நிற்கும். உள்ள ஒரு குழந்தை நிற்கும், வெளியே ஒரு குழந்தை நிற்கும். வெளியே இருக்கிற குழந்தை அந்த வட்டத்தை சுற்றி சுற்றி வரும் உள்ள இருக்கிற குழந்தையை தொடறதுக்கு. சங்கிலி புங்கிலி கதவை தர இது. உடனே இந்த சுற்றி இருக்கிற குழந்தைய கூட நாம ஆட்டேன் வேங்க புலி, இதான் விளையாட்டு. அந்த உள்ள இருக்கிற குழந்தைய இந்த வெளியே இருக்கிற குழந்தை அது புலி, அது பிடிக்க பார்க்கும். இந்த கையை கோத்துக்கிட்டு இருக்கும்போது உள்ள நுழையும். அப்போ என்ன பண்ணுவாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு நுழைய விட மாட்டாங்க, இந்த பக்கம் வந்தா இந்த பக்கம். அப்போ அந்த வெளியே இருக்கிற குழந்தை உள்ள நுழையவும் வேணும், நுழைஞ்சிட்டு வெளியே வர்றதுக்கும் சாமர்த்தியம் வேணும். இதுதான் சக்கர வியூகம். விளையாட்டுக்களினாலேயே அத்தனையும் கற்றுக் கொடுத்த நம்முடைய நாடு இப்ப வினையாலே அத்தனையும் கெடுத்து கொண்டிருப்பது இந்த நாடு தான். அப்ப சொல்லும் போது பல்லாங்குழின்னு ஒன்று இருக்கும், அதுல 7 குழி, இந்த பக்கம் 7 இந்த பக்கம் 7, நடுவில் இருக்கிற 2க்கு பேர் காசின்னு பேர். அந்த பக்கம் 6 ஒருத்தருக்கு, இந்த பக்கம் 6 ஒருத்தருக்கு. ஆனா சோழி போடும்போது எல்லாத்துக்கும் தான் போடணும். அவங்க குழி நம்ம குழி எல்லாத்துக்கும் போடணும். பக்கத்து குழி காலியா இருந்தா அதை தொடச்சு அடைச்சா நமக்கு அந்த சோழி கிடைக்கும். இது காசிக்கு 2 பேருமே போடுவோம், காசி ரொம்பிடும். காசிக்கு பக்கத்து குழி காலியா இருந்தா அதை தொடச்சு காசியில் அடைச்சா நமக்கு தெரியும். அப்ப என்ன அர்த்தம், நீ உலக ஆசைகளை எல்லாம் துடைத்து எரிந்து விட்டால் காசியிலே இருக்கிற விஸ்வநாதன் கருணை உனக்கு கிடைக்கும். நீ காசியை அடைய வேண்டுமானால் பக்கத்துல துடைக்கணும். விளையாட்டினாலே ஆன்மீகத்தை முக்தியை சொல்லிக் கொடுத்தது இந்த நாடு. தானத்திலே ஞானத்திலே தானத்திலே உயர்ந்த நாடு. இப்ப இங்க அதே மாதிரி அந்த தாய் என்பவள் குழந்தைக்கு கருவிலையே சொல்லி கொடுக்கணும். அவ சரியா இல்லைன்னா வெளியே வந்த குழந்தை லேட்டா தான் கத்துக்கும், சிலது ஆயுசு முழுக்க கத்துக்காது. அதனால குழந்தையினுடைய அறிவுக்கும் ஒழுக்கத்துக்கும் முழு பொறுப்பு பெற்றவர்கள் தான். அதற்கு அடுத்து அவர்களிடத்திலே இருக்கிற நல்லதை வளர்த்து கெட்டதை தீர்க்க வேண்டிய பொறுப்பு ஆசிரியனிடத்திலே. அவனிடத்திலே இருக்கிற நல்லதை அவன் பயன்படுத்துவதற்கு வேண்டிய வழி வகைகளை செய்து கொடுக்க வேண்டியவன் ஆளுகின்றவன். இத்தனை பேரை சேர்ந்துதான் ஒரு குழந்தையை உருவாக்குறோம். இத்தனையும் பயன்படுத்தி கொண்டு அந்த குழந்தை நாட்டுக்கும் வீட்டுக்கும் நல்லதை செய்தால் அவன் தான் நல்ல குடிமகன். இது அத்தனையும் எழுதி வச்சுட்டான் தமிழன். ஈன்று புறந்தறுதல் என்றனை கடனை, சான்றோ நாக்குதல் தந்தைக்கு கடனை, வேல்வடித்து கொடுத்தல் கொல்லர்க்கு கடனே, நன்னடை நல்கல் வேந்தற்கு கடனே. இவன் இத்தனையும் பயன்படுத்திட்டு ஒளிருவாள் அருஞ்சமம் முறுக்கி களிதறிந்து பெயர்தல் காளைக்கு கடனே. இல்ல ஒருத்தர் தன்னுடைய பொறுப்பை விட்டுட்டா கூட அது வீணா போயிடும். இப்ப செடி நடுறீங்க, செடிக்கு தண்ணியும் ஊற்றணும், எருவும் போடணும், வேலியும் கட்டணும். இத்தனை இருந்தா தான் செடி முளைக்கும். இதுல ஒன்று வேலி போடலைன்னா ஆடு மேயும், தண்ணி ஊற்றலைன்னா காஞ்சி போயிடும், எரு ஊற்றலைன்னா செழிப்பா வளராது. இத்தனையும் சேர்ந்தா தான் செடி வளரும். போட்ட பிறகு அதனுடைய பயனை நம்ம அனுபவிக்கலாம். அதே மாதிரி தாயும் தந்தையும் ஆசிரியரும் அரசும் அத்தனை பேர் அந்த குழந்தைகளுக்கு செய்ய வேண்டியது எல்லாம் செய்தா அது வளர்த்த பிறகு நாடும் பயன்பெறும், வீடும் பயன்பெறும், நாமும் பயன்பெறும். செய்கிறோமா நம்ம நாமே கேட்டுக்கணும். இல்லை, அது தானா வளருது. இப்போ இந்த குழந்தையெல்லாம் ஆக்சிடென்டல் சைல்டு, அது தானா வளருது, ஒன்றும் கிடையாது. காத்தால 7 மணிக்கு அதை எழுப்பி விட்டு அந்த ஆட்டோவில் திணிச்சு அனுப்பிட வேண்டியது. சாயந்தரம் வந்த உடனே ஹோம்ஒர்க் பண்ணியாடா, தீர்ந்து போச்சு.
வேற ஒரு நல்ல பழக்கம், ஒரு உற்றாரை வணங்குதல், ஊராரை வணங்குதல், கடவுளை வணங்குதல், நல்ல வார்த்தை பேசுறது, அந்த படிப்பை தவிர எக்ஸ்ட்ராவா இருக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே சொல்லித் தரதில்லை. அவனுக்கு சொல்லித்தர ஒரே அறிவுரை, நல்லா படிடா, ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும். எல்லா குழந்தையும் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்க முடியுமா? எல்லா குழந்தையும் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்க முடியுமா? நல்லா படிடாங்கிறதோட நிறுத்திக்கணும். ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கடா, அடி ஒத கிள்ளு. அதுக்கு மேலே அந்த குழந்தைக்கு என்ன உபதேசம்? நல்லா படித்து இன்ஜினியரிங் சீட் கிடைக்கணும்டா. எப்போ? எல்கேஜி படிக்கிற போது. ஃபாரின் போய் சம்பாதிக்கணும்டா. பையன் படிக்கிறான், இன்ஜினியரிங் படிக்கிறான், மார்க் வாங்குறான், ஃபாரின் போகிறான், சம்பாதிக்கிறான். இதைத்தானே நீ எதிர்பார்த்த? நான் அத்தனையும் வச்சுக்கிட்டேன், நீ வீட்லேயே நான் போகிறேன் அமெரிக்காவுக்குங்கிறான். அப்பவே சொல்லி கொடுத்து அம்மா அப்பாவை காப்பாற்றணும், கூட பிறந்தவங்களுக்கு நல்ல அண்ணனாக இருக்கணும், சுற்றத்தார்கிட்ட மரியாதையாக இருக்கணும், ஊராருக்கு நல்லவனாக இருக்கணும்டா, உனக்கு நீ வல்லவனாக இருக்கணும், இத்தனையும் கற்றுக் கொடுக்கணும். இந்த 2 குழந்தையும் காலில் விழுந்து 4 குழந்தையும் வணங்கித்து. அப்போ உடனே காசியபர் சொல்றார், அறிவு சொல்றார், அப்பா தர்மமே போற்றிடின் அன்பு சார்ந்திடும். அப்பா நீ தர்மத்தை செய்யி. தர்மம்னா என்ன? அது மிகப்பெரிய ஒரு வார்த்தை. தர்மம் என்பது ஒவ்வொன்றிலையும் இருக்கு. இந்து மதத்திலே வாழ்க்கையிலே ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு செயலிலேயும் தர்மம் அடங்கி இருக்கு. மிகப்பெரிய யாகம் பண்றான், அந்த யாகம் பண்றது தான் தர்மமா? அதுதான் யாகமா? அன்னதானம் பண்றது தானா? இல்லை. ஒரு பேப்பர் வைக்கிறவன் வந்து என்கிட்ட கேட்டான், அம்மா அன்னதானம் பண்ணா புண்ணியங்கிறான், எனக்கு போதுமான வருமானம் இல்லை, நான் எப்படிமா அன்னதானம் பண்ணுவேன்? நான் கேட்டேன், உனக்கு எவ்வளோடா கிடைக்கும்னு. ஒரு நாளைக்கு 10 ரூபாயும் கிடைக்கும், 20 ரூபாயும் கிடைக்கும், 30 ரூபாயும் கிடைக்குமா? ஒரு மாதத்துக்கு மேக்சிமம் எனக்கு 700 ரூபா கிடைக்கணும். ஒரு நாள் 1 ரூபா செலவு பண்ண முடியுமான்னு. என்னம்மா இப்படி கேட்குறீங்க? முடியும்னா இங்கே வா, அந்த 1 ரூபாய் எடுத்துன்னு அந்த கடைக்கு போ, 1 ரூபாய்க்கு நாட்டு சக்கரை வாங்கு, இவ்வளோ கொடுப்பான் 1 ரூபாய்க்கு. அந்த நாட்டு சக்கரையை வாங்கிட்டு ஒரு எறும்பு புத்தில் போடு, ஆயிரக்கணக்கான எறும்பு அதை சாப்பிடும். அதுவே அன்னதானம். மனுஷன் வயிறு ரொம்பினா மட்டும்தான் அது அன்னதானமா? இல்லை. எந்த வயிறு ரொம்பினாலும் அது அன்னதானம். அது அவனால பண்ண முடியுமே? நம்முடைய ஹிந்து தர்மமே உன்னுடைய தகுதிக்கு தகுந்தாற் போல தர்மம் பண்ணு. தினமும் குளிச்சுட்டு சாப்பிடு. அதே தர்மம் சொல்லுகிறது, உனக்கு காய்ச்ச வந்தா குளிக்க வேண்டாம்டா, மஞ்சள் தண்ணியை தெளிச்சுக்கோ. நீ சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு சாப்பிடு. ஆனா நீ பிரயாணம் பண்ணும்போது உன்னால முடியாது, பார்க்கிற சூரியனையோ அல்லது மனசுல நினைத்து கொண்டு சாப்பிடு. அத்தனை பிரம்மச்சாரியா இருக்கும்போது என்ன தர்மம், கிரகஸ்தனுக்கு என்ன தர்மம், எல்லாம் யாத்ரா தர்மம், இல்லற தர்மம், பதிவிரத அத்தனையும் சொல்லி கொடுத்துருக்கு. எளிமைக்கு எளிமையும் இருக்கு, வலிமைக்கு வலிமையும் இருக்கு, அவரவர் தகுதிக்கு தகுந்தாற் போல. இப்ப சொன்னார் தர்மம் பண்ணு. முதல் தர்மம் பெற்றவரை வணங்கு. வணங்குன்னா கும்பிடுன்னு அர்த்தம் இல்லை, மனசால் அவர்களுக்கு அடங்கு. பெற்றவரை வணங்கு, தெய்வத்தை நம்பு, உற்றாருக்கு துணையாயிரு, உனக்கு நீ நல்லவனாயிரு. அடுத்தவனுக்காக நம்ம நல்லவனா இருக்கவே வேண்டாம், அது முடியாது. ஒருத்தருக்கு நல்லவனா இருந்தா இன்னொருத்தருக்கு கெட்டவன். நமக்கு நாம நல்லவனா? ஆண்டவன் முன்னால நிக்கிற போது நான் நல்லதுதான் செஞ்சிருக்கேனா, நான் யாரையும் கெடுக்கலையா, அவன் முன்னால பதில் சொல்லணுமே தவிர அடுத்தவனுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. உலகத்துல எல்லாரும் ஒருத்தர் நல்லவன்னு சொல்றது இந்த ஜென்மத்துல இல்லை. ஆனானப்பட்ட காந்தியை சொல்றதுக்கும் ஒரு கோட்ஸே வந்து சேர்ந்தான். ஆனானப்பட்ட கிருஷ்ணனை கொல்றதுக்கு ஒரு ஜராங்கிற ஒரு வேடன் வந்தான். எல்லாருக்கும் நல்லவனா வாழறதுங்கிறது முடியாத காரியம். அதனால இங்கே கேட்டவுடன் தர்மமே போற்றிடின் அன்பு சார்ந்திடும். யாரொருக்கு தர்மத்தை பற்றிய சிந்தனை இருக்கிறதோ அது எல்லாரிடத்திலையும் அன்பு காட்டும். இதை திருமூலர் ரொம்ப எளிமையா சொன்னார். யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் இன்னுரை நல்கல் தானே. இது அத்தனை ஒருத்தருக்கு சொல்லலை. ஒன்னால முடிஞ்சா கடவுளுக்கு ஒரு இலைய போடுறா. நீ மல்லிகைப்பூ வாங்கி போட வேண்டாம், 10 ரூபா கொடுத்து ஒரு முழம் வாங்கி. அரளிப்பூவை தேடி போக வேண்டாம், அருகம்புல் இருந்தால் அதை பிடிக்கிட்டு வந்து பிள்ளையாருக்கு போடு. ஒரு பச்சலை வில்வம் கிடைச்சா கொண்டு வந்து சிவபெருமானுக்கு போடு, துளசி கிடைச்சா கொண்டு வந்து பெருமாளுக்கு போடு. ஒதுக்கும் பயன்படாத அரளிப்பூ கிடைச்சா அம்பாளுக்கு போடு. நீ ஒன்றும் பெருசாக காசு கொடுத்து வாங்கிட்டு வர வேண்டாம். எருக்கம்பூ கிடைச்சா கூட கொண்டு வந்து பிள்ளையாருக்கு போடு. 2 எருக்க இலை கிடைச்சாலும் போடு. யாவர்க்கும் முடியாது. யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை. ஒரு நாள் முடிஞ்ச வரைக்கும் பசுவுக்கு பருத்தி கொட்டை வாங்கி போட வேண்டாம், பசும்புல் வாங்கி போட வேண்டாம். ஒரு பிடி புல், உன் வீட்டில் எடுக்கிற காய்கறிகளுடைய தோல், அதை அந்த பசுவுக்கு கொடு. பசுவிற்கு ஒரு வாயுரை.
யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, ஒரு வாய் சாப்பிட்ற மாதிரி எதையோ ஒன்று கொடு. வீட்டில் பூசணிக்காய் தோலை நறுக்கிற, கேரட் நறுக்கிற, தோலோட சாப்பிட்டா சக்தி ஜாஸ்தி. விற்கிற வரையில் தோலையும் சேர்த்து துவையலற. அப்போ நம்மளையும் சேர்த்து தான் ஆண்டவன் அரைப்பான். எதுவுமே கொடுக்க மாட்டேன், எல்லாமே எனக்கு. இப்போ அதுதான் மாடர்ன் சமையல். வெட்டி போடுகிற அந்த கேரட் தோல், சீவி போடுகிற பீர்க்கங்காய் தோல், சீவி போடுகிற பரங்கிக்காய் தோல், இவற்றையெல்லாம் போட்டு தண்ணீர் ஊற்றி வேக வைத்ததில் உப்பை போட்டு குடி. அதுதான் சூப்பு. அது கழநீரையும் குடிச்சிருப்பேன். அரிசியும் களையிறதில்ல, காய்கறி தோலையும் போட மாட்டேன், கரிசி வடிக்கவும் மாட்டேன், எதுவும் வெளியே போகப்படாது. எல்லாம் இந்த பாழாப்பன வயிற்றுக்குள்ளேயே போகணும். அதுக்கு தான் இத்தனை வியாதி. பண்டை காலத்தில் இல்லாத அத்தனை அல்சரும் கேன்சரும் இத்தனையும் வர்றதுக்கு காரணம் வயிற்றெரிச்சல். அதெல்லாம் வயிறு எரியுது. காக்காய்க்கு ஒரு பிடி சோறு கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் தர்மம் உண்டு. ஹோமம் பண்ணுவது மட்டுமில்லை, நமக்கும் தர்மம் உண்டு. 5 யாகம் நம்ம பண்ணணும் ஒவ்வொருத்தனும். என்ன யாகம்? தேவ யஜ்யம், ரிஷி யஜ்யம், பிதுர் யஜ்யம், மனுஷ யஜ்யம், பூத யஜ்யம். ஹோமம் வளர்க்கணுமா? இல்லை. தேவ யஜ்யம்னா ஒரு கோவிலில் ஒரு கற்பூரம் ஏற்றுறது, அந்த பிள்ளையாருக்கு ஒரு அருகம்புல் போடுறது, இது இறைவனுக்கு செய்வது தேவ யஜ்யம். ரிஷி யஜ்யம் பெரிய மகான்களால் எழுதப்பட்ட நூல்களை படிப்பது, இது ரிஷி யஜ்யம். மனித யஜ்யம் அடுத்தவங்களுக்கு சாதம் போடுறது. நீ அடுத்தவங்களுக்கு போடாட்டி போடுறது, உன் புருஷனுக்கு ஓ மாமியாருக்கு ஓ மாமனாருக்கு போட்டாலே அதுவே தர்மம் தான். இது மனித யஜ்யம். அடுத்தது பித்ரு யஜ்யம், இறந்து போனவர்களுக்கு செய்கிற கடன். அதை வச்சு தான் காக்காய்க்கு சாதம். எனக்கு காக்காய்க்கு சாதம் போடக்கூட வருமானம் இல்லைப்பா, நானே காக்கா, நான் எப்படி போடுவேன்? அதுக்கு நம்ம தர்மம் சொல்லுகிறது. முடிஞ்சா 10 பேரை வச்சு செத்த அன்னைக்கு அன்னதானம் பண்ணு, இல்லை சரவணம் மாதிரி கந்தபுராணா நடத்தி எல்லாருக்கும் பிரசாதம் கொடு. இல்லை ஒரு நாள் முடியலையா 2 பேருக்கு சாப்பாடு போடு. அதுவும் முடியலையா அன்னைக்கு ஒரு ஏழைக்கு இத்தனை போடு. அதுவும் ஒரு நாள் முடியலையா காக்காய்க்கு இவ்வளோ சோறு வை. அதுவும் ஒரு நாள் முடியலையா வெட்ட வெளியில் போய் நின்று கொண்டு 2 கையையும் தூக்கி, நான் எதுவுமே இல்லாதவன், என்னுடைய பித்ருக்களை என்னை ஆசீர்வதியுங்கள் கேட்டால் அவனுக்கும் அதே பலன் கிடைக்கும். ஆனால் அத்தனையும் வச்சுக்கிட்டு போய் கையை நீட்டப்படாது. உண்மையிலேயே நம்மக்கிட்ட இல்லைன்னா அவ்வளவு வழி சொல்லி கொடுக்குறான், அதை கூட நம்ம செய்ய மாட்டேங்கிறோம். அது பித்ரு யஜ்யம். பூத யஜ்யம் தான் காக்கைக்கு சோறு போடுவது, நாய்க்கு சோறு போடுவது. இதெல்லாம் இந்த 5 எல்லாராலையும் செய்ய முடியும், செய்யணும். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே இந்த 5ஐயும் செய்யணும். நித்திய கர்மா இதுதான். இப்போ இதைத்தான் சொல்லி கொடுத்தா, தர்மமே போற்றிடின் அன்பு சார்ந்திடும். நீ தர்மம் செஞ்சா உனக்கு அன்பு வரும். அந்த அன்பு என்பது நமக்கு வேண்டியவர்களிடத்திலே உண்டாவது தான் அன்பு. என் பிள்ளை மேலே அன்பு, என் தம்பி மேலே அன்பு, என் நண்பன் மேலே அன்பு, இது வேண்டியவர்களிடத்திலே. அப்போ தர்மமே போற்றிடின் அன்பு சார்ந்திடும், அருளனும் குழவியும் ஆங்கு வந்து அணையும். அன்பின் குழவியும்பாம். அன்பினுடைய முதிர்ச்சி அருள். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா, வேண்டியவங்கிட்ட காட்டுறது அன்பு, பகைவன்கிட்டையும் காட்டுற அன்புக்கு பேர் தான் அருள். பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சே. பகைவன்கிட்ட காட்டுவது அருள், வேண்டியவங்கிட்ட காட்டுவது அன்பு. நம்மகிட்டையும் நமக்கு ரொம்ப நெருங்கியவர்கிட்ட மட்டும் காட்டிக்கொள்கிறோமே, இதற்கு பெயர் ஆசை. என் மேல மட்டும் காட்டிக்கொள்வது பற்று. அற்றது பற்றனின் உற்றது வீடு. பற்று மாறி ஆசையாகி, ஆசை அன்பாகி, அன்பு அருளாகணும். பூவாகி பிச்சாகி காயாகி கனியாகணும். பூவாவே உதிரப்படாது இங்கே. அதனால இவர் சொல்லுகிறார், தர்மத்தை போற்றினால் அன்பு வரும், அந்த அன்பு அருளை உனக்கு தரும். அப்போ தெருளுறும் அவ்வுயிர் சிவனை சேருமால் தவத்தின் மாட்சி எய்திரும். உனக்கு அருள் வருகிற பொழுது அது வழி தவத்தின் மாட்சி எய்துமால். நீ கண்ண முடி தவம் பண்ண வேண்டாம், அதுவே தவம், அதுவே தவம். அப்போ நீ தர்மம் செய், தர்ம சிந்தனையோடு இரு, அது உனக்கு அன்பை கற்றுக் கொடுக்கும். அந்த அன்பு அருளை கற்றுக் கொடுக்கும். அந்த அருள் உனக்கு தவத்தை கொடுக்கும். தவத்தின் பயனால் தெருளுறும் அவ்வுயிர் சிவனை சேருமா. இதைத்தான் கற்றுக் கொடுத்தார். உடனே அவங்க அம்மாக்காரி, இன்னைக்கு நடக்குது. அப்பா சொல்லுவார், டா உட்காந்து படியாடா, என்னடா எப்போ பார்த்தாலும் டிவி பார்த்துக்கிட்டு. உடனே அம்மா, வெளியே போயிட்டு வந்தோடனே அந்த பையனை போட்டு பிடுங்காதீங்க, ஏதோ குழந்தை ஒரு 10 நிமிஷம் பார்க்குது, பார்க்கட்டுமே. கடைக்கு போய் தீபாவளிக்கு போனால் துணி எடுக்க பையன் கேட்பான் 1000 ரூபா துணியை. அப்பா சொல்லுவார், என்னடா 2 மாதத்துக்கு முன்னாடி தான் பிறந்த நாள் வந்தது, அப்போ தானே எடுத்து கொடுத்தேன், தீபாவளிக்கு புது ட்ரெஸ் எடுக்கணும், இது ஒன்று தானா, மறுபடியும் எடுத்துக்கலாம்டா, இப்போ எக்காப்புக்கு செலவு, இந்த 500 ரூபா ட்ரெஸ் எடுத்துக்கடா. உடனே அம்மா, நீங்கள் என்னைக்கு வாங்கி கொடுத்துருக்குறீங்க? ஒத்த பிள்ளை கேட்காதரா, இல்லை ஊர் உலகம் மாதிரியே அவங்க அப்பா இருக்கான். இவ உடனே கெடுக்கிறத. அதைத்தான் அங்கே மாயையும் செய்தான்.
அவன் உடனே அப்பா சொன்ன உடனே தப்பு செஞ்சவர் நான் தான் செஞ்சுட்டேன், நீ ஒழுங்கா இருடா. உடனே அம்மாக்காரி மாயை, அதெல்லாம் வேண்டாம்டா, துணிச்சலோட இரு, எல்லாரையும் அடி, தேவர்களை சிறையில் வெயி, உலகத்தையே உன் கையில் வச்சுக்கோ. இன்றைய அரசியல்வாதிக்கு கற்றுக் கொடுத்ததை முதல் செய்தவளே மாயை தான். அடி, எல்லாத்தையும் செய், துணிஞ்சு அக்கிரமத்தை பண்ணு, நீ தலைவனாகணும். அவ கற்றுக் கொடுத்தது. நீ தலைவனாகணும்னா அப்பா சொல்லி கொடுத்தா நீ ஆண்டவனுக்கு தொண்டனாகணும்னா. எப்பொழுதும் தொண்டனா இருக்கிறவன் கடைசி வரைக்கும் நீ தொண்டனா இருப்பான். தலைவனா இருக்கிறவன் இன்னைக்கு தலைவனா இருப்பான், நாளைக்கு தொண்டனா கூட இருக்க யோகியதை இல்லாம அட்ரஸ் இல்லாம போயிடுவான். இங்க அதனாலே இவனும் அதே மாதிரி. யாருமே இங்க வேணா பாருங்க, எத்தனையோ தலைவர்களை பார்த்துருக்கோம், அத்தனை தலைவர்கள் இன்னைக்கு அட்ரஸ் காணும். ஆனா அன்னைக்கு தொண்டர்களாக இருந்தவர்கள் இன்னைக்கு இருக்கிறார்கள். நான் அன்னைக்கு இருந்து காந்தியவாதி, நான் காந்தி காலத்தில் பழுத்த காங்கிரஸ்காரன், நான் அண்ணா காலத்தில் டிஎம்கே காரன், எம்ஜிஆர் காலத்தில் அந்த தொண்டன் இன்னைக்கு இருக்கிறான். ஆனா தலைவர்கள் மாறி விடுகிறார். அரசனெல்லாம் அழிஞ்சாச்சு. அவனால் கட்டப்பட்ட அவன் செய்த தொண்டு நிற்குது. அவன் கட்டின கோவில், அவன் செய்த தர்மம், அவன் கட்டின அணை, கரிகாலம் போயிட்டான், அவன் கட்டின கல்லணை இருக்கு. ராஜராஜ சோழன் போயிட்டான், அவன் கட்டின ராஜராஜேஸ்வரம் இருக்கு. தொண்டு நிற்கிறது, தலைமை மாறிவிட்டது. அதுதான் முக்கியம். இவர் தொண்டனா இருடா, உனக்கு தலைமை வரும். அம்மாக்காரி, நீ தொண்டே செய்யாதே, தலைவனாயிரு, மற்றவனை தொண்டன் ஆக்கு. எப்பவும் எது குழந்தைங்களுக்கு பிடிக்கும், எது குறுக்கு வழியோ அதுதான் பிடிக்கும். ஒழுங்கா பாடம் சொல்லித்தர வாத்தியார பையனுக்கு பிடிக்காது. தீபாவளி முடிஞ்சு பள்ளிக்கூடம் திறந்தோடனே, டே 4 நாளா லீவு எடுக்கடா, பிசிக்ஸ் படி, கெமிஸ்ட்ரி படி, இந்த மேத்ஸ் போடு சொன்னா மனுஷன் அறுக்க வந்துட்டான்டா. ஆனா இன்னொரு வாத்தியார் தீபாவளி முடிஞ்சதோடனே, என்னப்பா தீபாவளிலாம் ஜாலியா இருந்ததா, என்ன படம் பார்த்துட்டியா, 7ஆம் அறிவு பார்த்தியா, வேலாயுதம் பார்த்தியா, வாத்தியார் பையன்கிட்ட. வாத்தியார் ரொம்ப ஜாலிடா. கெட்டு போறதுக்கு வழி கொடுக்குறவன் நல்லவன், அறிவுரை சொல்றவன் கெட்டவன். அதானே இங்கே அதே தான் நடந்தது. அதுதான் குழந்தை கேட்கும், அன்னைக்கு இன்னைக்கு என்னைக்கும். அப்ப இங்க அதே மாதிரி அவர் சொன்னது அவனுக்கு ஏறல, தாய் சொன்னது தான் கேட்டது. தான் தலைமை பதவி வகிக்கணும், பரம்பரையா பழி தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும், தேவர்களை அழித்து நான் தலைமை பதவி. அதுக்கு என்ன பண்ணணும்? வலிமை வேணும். எலெக்ஷன் நடத்துற மாதிரி அப்ப வலிமை வேணும். உன் ஆற்றலை பெருக்கிக்கொள், ஆண்டவனுடைய துணை வேணும். அதற்கு ஆண்டவனை குறித்து யாகம் செய். 1008 குழி, அதுக்கு உள்வரிசையில் 108 குழி, அதுக்குள்ள ஒத்த குழி. வெளியில் இருக்கிற 1008 குழியில் இந்த 4 குழந்தை மட்டும் இல்லை, அவர்கள் வியர்வையிலே இருந்து ஏராளமான அசுர குழந்தை வந்தது. பிறப்பே 4 விதம்தான். ஒன்று கருவில இருந்து வருவது, இன்னொன்று முட்டையில இருந்து வருவது, இன்னொன்று விதையிலே இருந்து வருவது, இன்னொன்று வியர்வையிலே இருந்து வருவது. இன்னைக்கும் உண்டு. சில ஜீவராசிகளுக்கு வியர்வையிலே இருந்து தோணும், சிலதில் ஆணே கிடையாது. சில ஊர்வனம் எல்லாம் ஆணே கிடையாது, அதுவே ஆண் அதுவே பெண், அங்கேயே பிறக்கும். தேளோட குட்டியெல்லாம் தேளை வயிற்ற கிழிச்சுக்கிட்டு தான் பிறக்கும், நண்டோட குழந்தை வயிற்ற கிழிச்சுக்கிட்டு தான் பிறக்கும். மனிதர்களுக்கு, மாடுகளுக்கு, யானைகளுக்கு கருவிருந்து குட்டி, பறவைகளுக்கு முட்டையிலே இருந்து, தாவரங்களுக்கு விதையிலே இருந்து, வேறு சில ஜீவராசிகளுக்கு வியர்வையிலே இருந்து. இது 4 தான். அதனால தான் திருக்குறளில் அந்த 4 வகையான பிறப்புக்காக 1004ன்னு வச்சார். கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, அரண் வலியுறுத்தல், இல்வாழ்க்கை துணை வச்சார் 4. அதுக்கப்புறம் 7 வகையாத்தான் ஜீவன். முதல்ல கிடப்பன, அதுக்கு அடுத்தது நிற்பன, அதுக்கப்புறம் நீந்துவன, அதுக்கப்புறம் ஊர்வன, அதற்கு பிறகு பரப்பன, அதற்கு பிறகு நடப்பன, அதுக்கப்புறம் நினைப்பன. கிடப்பன என்ன? பாறை, மண்ணு. பாறைக்கும் உயிருண்டு, பாறையிலேயும் ஜீவன் தூங்குகிறது. அதனால தான் பாறையிலேருந்து செடி முளைக்குது. பாறைக்குள்ள தேரை இருக்கு, அதுக்கு என்ன மூச்சு எங்க இருந்தது? பாறை மூடி இருக்கு, உடைச்சாத்தான். கல்லிலேயும் பிராணன் தூங்குகிறது, அது தாவரங்களிலே நெளிகிறது, அது மிருகங்களிலே அசைகிறது, அது மனிதர்களிலே கனவு காண்கிறது. இங்கே முதல்து கிடப்பன பாறை, அதுக்கு அடுத்தது நிற்பன மரம் செடி கொடி, அதுக்கு அடுத்தது நீந்துவன தடியில ஜீவராசி, அதுக்கு அடுத்தது பரப்பன பறவைகள், ஊர்வன பாம்பு பல்லி, அதுக்கப்புறம் பரப்பன, அதுக்கப்புறம் நடப்பன கால்நடைகள், அதுக்கப்புறம் நினைக்கிறது நாம. இந்த 7 வகை தான். அதனால தான் திருக்குறளை எல்லாமே 7 தான் இருக்கும். 1330 குறள் கூட்டி பாருங்க, 3 3 6 1 7, 133 அதிகாரம் 3 3 6 1 7.
ஒவ்வொரு அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் அதில் இருக்கிற எண்ணிக்கையை கூட்டினா 27, 25னா 5 2 7 125. இப்படி ஒவ்வொன்றுமே 7ஆக தான் வரும். வள்ளுவர் அவ்வளோ அழகாக செய்திருக்கார். இங்கேயும் அதே மாதிரி அந்த 1008 அண்டங்கள், அதுக்கு 1008 குழி, மொத்த யுகம் 108. 108 யுகத்துக்கு 108 குழி. இந்த தோன்றியவர்களை எல்லாம் ஒவ்வொன்றையும் ஒரு இடத்துல யாகம் செய்ய சொன்னோம். நடுவிலே ஒற்றை குழி, அதில் உட்கார்ந்து சூரபத்மனும் தம்பிமாரும் யாகம் செய்கிறார். இந்த யாகத்தை செய்யும் போது தப்பு தப்பாக மந்திரம். ஏன்னா வீட்டில் குழந்தை இருக்கு, குழந்தை பசிக்கிற போது அம்மான்னு கூப்பிட்டா வரமாட்டான். அந்த குழந்தை அதை போட்டு உடச்சி இதை போட்டு உடச்சி, ஐயோ இவனுக்கு பசி வந்தால் வீட்டையே 2 பண்ணிவிடுவான்னு ஓடி வருவான். எது முரட்டுத்தனம் பண்ணுறதோ அதுக்கு தான் கிடைக்கும். அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாம்பாங்க. அதே மாதிரி இங்கேயும் இவன் தப்பு தப்பாக யாகம் பண்ணுறான், மந்திரங்களெல்லாம் தப்பு சொல்கிறான். அதை சகிக்க முடியாமல் ஆண்டவன் வந்துடுவான். எப்படி அம்மா குழந்தையோட அடம் பொறுக்க முடியாமல் ஓடி வருவாளோ அந்த மாதிரி பொறுமையாக குழந்தை பசியோடு இருந்தால் அவன் பரவாயில்ல, கொஞ்சம் நேரம் கழிச்சு போய் பால் கொடுத்தா கூட என் பிள்ளை அழமாட்டான். அது கிடைக்கவே கிடைக்காது. பொறுமையை எருமையாக நினச்சிடுற காலம். இங்கே அதே மாதிரி இவன் யாகம் பண்ணுறான். நாற்ற நெய்யை ஊற்றி கண்டபடியான சமிதிகளை போட்டு யாகம் பண்ணுறான். இறைவன் வரல. ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும், அது ராவணன் ஆனாலும் சூரபத்மன் ஆனாலும் எந்த அரக்கனாக இருந்தாலும் அவனுக்கு இவ்வளோ பெரிய பாக்கியம் கிடைச்சதுன்னா அவன் அந்த பாக்கியத்தை அடைவதற்கு முன்னாலே ஆண்டவரை கடுமையாக வணங்கியவர்கள் தான். ராவணன் யாகம் செய்து தன் தலையையே அறுத்து அறுத்து போட்டு தான் யாகம் பண்ணான். அதுக்கு தான் அவனுக்கு கிடைச்சது 3 கோடி வாழ்நாள் முயனுடைய பெருந்தவம். அதே மாதிரி சூரபத்மனும் கடுமையாத்தான் தவம் செய்கிறான் இறைவனுக்காக. பதவி கிடைக்கிற வரைக்கும் எல்லாம் நல்லவன் தான், கிடைச்ச பிறகுதான் அயோக்கியத்தனம். இங்கே அதே தான். அங்கே அசுரன் அவன் பதவி கிடைக்கிறதுக்கு யாகம் பண்ணுறான், கடுமையாக பண்ணுறான். சிவபெருமான் வரல. அப்போ என்ன பண்ணா, அந்த யாகஸ்தம்பத்துக்கு நடுவில் ஒரு வஜ்ரத்தினால ஒரு தூண், அந்த வஜ்ரம் கண்ணாடி கூட இருக்கும். வஜ்ரத்திலே ஒரு தூண் நுனியில் கூறாக இருக்கு. இவன் பார்த்தா இத்தனை பண்ணியும் சிவபெருமான் வரல. மேலே போனால் அந்த வஜ்ர தூணில் வைத்த வச்சு ஒரு அழுத்தினான். அது அங்கேருந்து அப்படியே வழுக்கிட்டு வந்து யாக குண்டத்தில் விழுந்தது, பஸ்மமானான். தன்னையே கொடுத்து மற்றவர்களுக்கு தர வேண்டும் என்ற கடுமையான யாகம் செய்ததுனாலே சூரபத்மனுக்கு ஆட்சி கிடைத்தது. தன்னையே அழித்து கொண்டு யாகம் செய்ததுனாலதான் ராவணனுக்கு கிடைத்தது. சும்மா ஏனோ தானோன்னு கிடைக்கல, கிடைச்ச பிறகு தப்பு பண்ணா அதுக்கு தண்டனையும் கிடைத்தது. அதுதான் முக்கியம். நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் நல்லது செய்கிறேங்கிற போது வெற்றி கிடைத்தது. ஆனால் வெற்றி கிடைத்த பிறகு ஆட்டம் போட்டால் அடியோட அட்ரஸ் இல்லாமையும் போகும். அதுதான் சூரபத்மன் ராவண ஆட்சி. இப்போ யாகம் செய்கிறான். சிவபெருமான் வந்தார். வந்த உடனே இவன் வணங்கினான். எப்பவுமே இறைவனை பொறுத்த வரைக்கும் பாவ புண்ணியம் 2க்கு ஒரு அக்கௌண்ட் கிடையாது. நாம செஞ்ச பாவம் தனி அக்கௌண்ட் தான், புண்ணியம் தனி அக்கௌண்ட் தான். நாம செஞ்ச பாவத்துக்கு தண்டனையும் கிடைக்கும், புண்ணியத்துக்கு பலனும் கிடைக்கும். பாவம் செஞ்சமேங்கிறதுனால புண்ணியம் செஞ்சு பலன் கிடைக்காமையும் போகாது, அவன் புண்ணியம் செஞ்சிருக்கானேன்னு பாவத்துக்கு தண்டனை கிடைக்காம போகாது. இதுக்கு தனி அதுக்கு தனி, தண்டிக்கவும் தண்டிப்பான், கொடுக்கவும் கொடுப்பான். இங்க அதே மாதிரி இறைவன் அவனுடைய தவம் உண்மையானது, அவன் செய்த தியாகம் உண்மையானது. எம்பெருமான் காட்சி தந்தார். சூரபத்மா என்ன வர வேணும், அதுக்குள்ளர வரல. எப்போ அப்படி வருவான், இப்போ ஒரு சந்தேகம் வரும். அவன் தான் அக்னியில் விழுந்தாச்சு, சூரபத்மா உனக்கு என்ன வர வேணும்னு எப்படி கேட்க முடியும்? அக்னியில் விழுந்துட்டான். இப்போ சிவபெருமான் வந்த உடனே தன் சடையை தூக்கினார். எல்லாம் அழறான், அண்ணன் தம்பி எல்லாம் அழறான். சடையை தூக்கினார். அதிலிருந்து கங்கை பெருக்கெடுத்து வந்து அந்த யாக பூமியிலே ஓடியது. அந்த சாம்பல் எல்லாம் கங்கையினாலே கரைக்கப்பட்டு அந்த புண்ணியத்தினாலே எழுதுது. ஏன்னா உலகத்திலேயே உயர்ந்த நாடு இந்தியா தான். மனிதனை இந்தியர்கள் அல்ல, இந்தியா உயர்ந்தது. ஞாபகம் வச்சுக்கணும். இந்தியர்கள் உயர்ந்தவர்கள் அல்ல இன்னைக்கு. ஏன்னா பல குழந்தை கேள்வி கேட்கும், என்னங்க அவன் இந்த தவிரான் அதை செய்கிறான், அவன் அத்தனை கொலை பண்ணியிருக்கான், அவன் இத்தனை கொலை பண்ணியிருக்கான், இவன் இத்தனை கொலை அடிச்சிருக்கான், அந்த இந்தியா நல்லதா? இந்தியர்கள் தப்பு செய்திருக்கலாம், இந்தியா என்னைக்குமே. அதனால தான் இதுக்கு மட்டும்தான் பாரத புண்ணிய பூமி. அமெரிக்க புண்ணிய பூமி இல்லை, ஆஸ்திரேலியா புண்ணிய பூமின்னு யாரும் எழுதி வைக்கல. எழுதியிருக்கலாமே அவனே, இல்லையே. சொர்க்கம்னு எழுதியிருக்கலாமே, எழுதலை. பாரத புண்ணிய பூமி. ஏன் இத்தனை அயோக்கியம் சேர்ந்து கெடுத்தும் கூட இன்னும் அதனுடைய சக்தி போகல. ஓடுகிற நதியெல்லாம் புண்ணிய நதி தான். 4 திசைக்கு 4 அர்த்தம் உண்டு. கிழக்கு மங்களம், மேற்கு அறிவு, வடக்கு சரணம், தெற்கு மரணம். இது அன்றாட வாழ்க்கையில் நமக்கு தெரியும்.
கிழக்கு பார்த்தா விளக்கேற்றுவோம். சாமி சந்நிதி கிழக்க பார்த்து, பொண்ணு மாப்பிள்ளை கிழக்க பார்த்து, நாம் நமஸ்காரம் பண்ணுறது கிழக்க பார்த்து. கிழக்கு மங்களம். மேற்கு அறிவு. படிக்கிற குழந்தை மேற்கு திசையை பார்த்து உட்கார்ந்தா படிக்கிற படிப்பு அத்தனை மனசில் ஏறும். தெற்க பார்த்து உட்கார்ந்தா எல்லாம் போயிடும். வடக்கு சரணம். இறைவன் கிழக்கு பார்த்துருந்தால் நாம் வடக்க பார்த்தா நமஸ்காரம் பண்ணோம். வீட்டில் கிழக்க பார்த்து படம் போட்டிருந்தாலும் வடக்க பார்த்து உட்கார்ந்தா ஸ்லோகம் சொல்லணும், பூஜை பண்ணோம். வடக்கு சரணம். தெற்கு மரணம். செத்த வீட்டில் விளக்க தெற்க பார்த்தா ஏற்றுவாங்க, செத்தவன் தலையை தெற்க பார்த்தா வைப்பாங்க. இத்தனையும் இந்தியாவில் மட்டும்தான் இது அப்படியே. கிழக்கே வங்காள விரிகுடா ஓரத்திலே இருக்கின்ற விசாகப்பட்டினம், சென்னை, கல்கத்தா இந்த துறைமுகங்களின் மூலமாகத்தான் வெளிநாட்டில் இருந்து செல்வம் வந்து இங்கே இறங்கிறது, இங்கே இருந்து அங்கே போகிறது. மேற்கு கடற்கரை ஓரத்தில் இருக்கிற பம்பாய் மூலமாக தான் நீ அமெரிக்கா எல்லா இடத்துக்கு போனோம். மேற்படிப்பு, மேலை கல்வி, மேல்நாடு இந்த பக்கம்தான். வடக்க போக போக இமயமலை கைலாசம் சரணம், தெற்க போக போக கன்னியாகுமரி தாண்டி காலை வச்சா மரணம். இந்தியாவில் மட்டும்தான் இந்த 4 திசைக்குரிய தன்மை இயற்கையிலேயே அமைந்திருக்கிறது. அதனால தான் இங்கே அத்தனை ஞானிகள், ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம் எல்லாம். அதிலேயும் மாதவம் செய்த தென் திசை, விந்தியத்துக்கு தெற்கே இருக்கிற ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு தான் புண்ணியம் பண்ணினது. அத்தனை மகான்களும் தோன்றியது இங்கே தான். சங்கரர், ராமானுஜர், மத்வர் அத்தனையும். ராமகிருஷ்ணர் எல்லாம் ஞானிகள் அல்ல, அவர் பக்தர். இங்கே அத்தனை ஞானிகள் இங்கே தான். வடக்க ஒத்துருமே இல்லை. நாமதேவர், கோரா கும்பர், சக்குபாய் இதெல்லாம் வடக்க. சைதன்யர், ராமகிருஷ்ணர், மீரா அவர்களெல்லாம் பக்தர்கள், ஞானிகள் அல்ல. தெற்கதான் ஞானிகள். ரமணர், சேஷாத்ரி சுவாமிகள், சங்கரர், மத்வர், ராமானுஜர் எத்தனை ஞானிகள் தோன்றியது தமிழ்நாட்டில். அதனால தான் பாரதி பாடினா ஞானத்திலே பர மோனத்திலே உயர் நாடு. அவ்வளவு சிறந்த நாடு இது. அப்பேற்பட்ட இந்த பாரத புண்ணிய பூமி இது. இந்த பாரத புண்ணிய பூமியிலே இன்னமும் முன்னோர்கள் செய்த புண்ணியம் பாக்கி இருக்கிறதுனால நாமெல்லாம் இவ்வளவாது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஓடுகிற நதியெல்லாம் புண்ணியம். மலையெல்லாம் வணங்குறோம். மலையெல்லாம் நம்ம வணங்குறோம். எல்லா மலை மேலேயும் ஒரு முருகன் கோவில், அங்கே போய் வணங்குறோம். கோவர்த்தனகிரிக்கு பூஜை போட்டான். மிருகங்களெல்லாம் நமக்கு தெய்வம். பாம்புக்கு வணக்கம், பசுவுக்கு வணக்கம், எல்லாத்துக்கும் வணங்குறோம் நம்ம. அதனாலே இறைவனை